السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று கொள்ளும் இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே நிழல்கள் குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். பிரிப்பவர், அதே மாதிரி நீதிமிக்க ஆட்சியாளர், நீதிமிக்க தலைவர், இந்த 4 விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதுல தொடர்ச்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ப சொல்லக்கூடிய இந்த பண்பு என்பது ரொம்ப சவாலான ஒரு பண்பு, ரொம்ப சவாலான பண்பு. அதுவும் குறிப்பா இளைஞர்களுக்கு ரொம்ப சவாலான பண்பு. இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டா வைங்களேன், நரகத்துடைய படுகொலையில போய் விழுந்துரும். அல்லாஹ் காப்பாற்றணும். இளைஞர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா எல்லாருக்கும் தான். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது ஏராளமான தீமைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இலகுவாக என்ன செஞ்சிடலாம், அந்த பாவத்துல நம்ம விழுந்துடலாம். ஏதோ அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பாவங்களில் மூழ்காம இருக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்த்தையை நல்ல
படிப்பு நாசமா போய்விடுகிறது, அவனுடைய ஒழுக்க நாசமா போய்விடுகிறது, அவனுடைய பொருளாதார சின்ன பின்னமாய் போய்விடுகிறது. என்ன காரணம்? பெண்கள் விஷயத்துல மிகவும் ஜாக்கிரதையா நாம் இருக்கணும். கொஞ்சம் சரகிட்டவங்கள முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்ப இந்த விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண்மணி தவறு செய்ய அழைக்கும் பொழுது நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னவருக்கு அல்லாஹ் நினைச்சான் அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் இடம் கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வ ரஜுலுன் தஸத்தக அக்ஃபா ஹத்தா தஅலம் ஷிமாலுஹு வமா துன்ஃபிகு யமீனி. தம்முடைய வலக்கரம் செய்யக்கூடிய தர்மம் இடக்கரம் கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக நாம வெளிப்படையே செஞ்சிடக்கூடாது, நாம் செய்யக்கூடிய தர்மம் என்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும் என்று இப்படி ரகசியமாக தர்மம் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மண்டபத்துல தன்னுடைய அர்ஷுக்கு கீழே நிழல்ல இடம் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை உணர்ந்து செயல்படக்கூடியவனா நாம் இருக்கணும். மூன்றாவதாக லாஸ்ட் 7வது சாரார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இது எல்லாருக்குமே முடியும், இது டோட்டலா எல்லாருக்குமே முடியும். என்ன ஒண்ணு மிச்சம் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். மிச்சம் ஒண்ணு 6 பார்த்தாச்சு, இன்னும் ஒண்ணே இருக்கு. என்னது? தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா. அதாவது தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்தக்கூடியவருக்கு அல்லாஹ் நினைச்சான் அர்ஷுக்கு கீழே நிழல் கொடுக்கிறான், அர்ஷுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். அப்ப இந்த ஒரு நிலைய யாருக்கும் தெரியாது. கூட்டா இருந்து சில நேரத்தில் பயான் கேட்கும் பொழுது, சில நேரத்தில் எமோஷனான பயான் கேட்கும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் வடியும். அது உணர்வுபூர்வமான இது. அது உண்மையா அழுகுறமா இல்ல எல்லாரும் பார்க்கறதுக்கு அழுகுறமா யாருக்கும் தெரியாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. தனியா இருந்து